பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் தான் பார்த்துக்காத மாதிரியான அத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி வர, கடந்து வர இந்நாள் வரைக்கும் எனக்கு மெயின் சப்போர்ட்டா இருக்கு. இந்நாள் வரைக்கும் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் தான் பார்த்துக்காத மாதிரியான அத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி வர, கடந்து வர எனக்கு ரொம்ப மெயின் சப்போர்ட்டா இருக்கு எனக்கு. மற்றவங்களுக்கு அப்படித்தானே? பார்த்துக்காத மாதிரியான சூழ்நிலையே தாண்டதுக்கு என்ன விசுவாசம் தேவைப்படுது? அதைத்தாங்க சொல்ல வர. பார்த்துக்காத மாதிரியான சூழ்நிலையில வேற ஏதாவது விசுவாசம் பார்த்துக்குமான கிடையாதுடா. பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் தாண்டா ஹெல்ப் பண்ணும். இதே தாண்டா, இதேதான். இந்த ஃபெய்த்தை மட்டும் விட்டுறாங்கடா, இதாண்டா. ஆமேன். அதனால பார்த்துக்கொள்வாருங்கிற விசுவாசம் அந்த டாபிக்கே பல மணி நேரம் பேச வேண்டிய ஒரு அருமையான டாபிக். பார்த்துக்கொள்வார் பயங்கரமான டாபிக். பல கேள்விகளுக்கு உள்ளான ஒரு டாபிக். எனக்கு பல கேள்விகள் அதை சுத்தி வந்துச்சு. பல பெரிய டாபிக் அது. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 40:1 வாசிக்கலாம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அண்டர்லைன் வேர்டு. கர்த்தருக்காக காத்திருந்தேன் இல்ல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமையுடன் காத்திருந்தேன்னா எப்படி? அது யார் விளக்குறது? விளக்க முடியுமா? பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல மூணு இருக்கு. ஒண்ணு பொறுமையா காத்திருக்கணும், ரெண்டாவது நம்பிக்கையோட காத்திருக்கணும், மூணாவது எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். ஆமா, கர்த்தருக்கு காத்திருத்தல்ல 3 மெத்தட் இருக்கு, 3 முறை இருக்கு. ஒண்ணு பொறுமையோட காத்திருக்கணும், ரெண்டாவது எதிர்பார்ப்போட காத்திருக்கணும், மூணாவது நம்பிக்கையோட காத்திருக்கணும். இதுதான் அந்த 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 சாறு. ஒண்ணு மட்டும் பார்த்தா அது 3மே ரோல் பண்ணும். பொறுமை இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இந்த 3லுமே அடி விழுவும். அதனால பொறுமையோட காத்திருத்தல் அப்படின்னா அவசரப்படாம, அவசரம் காட்டாம காத்திருக்கிறது ஒரு டைப்பு. அவசரப்படாம, அவசரம் காட்டாம. இல்ல தரும்போது தரட்டும், இல்ல அவர் செய்யும்போது செய்யட்டும், இல்ல அவர் பார்த்துக்கும் போது பார்த்துக்கிட்டோம். அவசரம் வேண்டாம், ஒன்னும் அவர் அவசரப்படுத்த வேண்டாம், நம்ம பரவாயில்ல. இது ஒரு பொறுமையா காத்திருக்கிறது. அந்த பொறுமைங்கிற வேர்டுக்கு 2 அர்த்தம் இருக்க சொல்ல வரேன். இது ஒரு பொறுமை, அவசரம் காட்டாம, அவசரப்படாம வெயிட் பண்றது. ரெண்டாவது வழிகளை பொறுத்துக்கிட்டு காத்திருக்கிறது. பொறுத்துக்கிட்டு காத்திருக்கிறது வேற, அவசரப்படாம காத்திருக்கிறது வேற. அதை சொல்ல வரேன். அந்த கஷ்டங்களை, அந்த வெயிட்டிங் பீரியட் முடிகிற வரைக்கும் ஒரு பெயின் இருக்கும். அந்த கஷ்டங்களை, ஒரு பாதிப்புகளை சகிச்சுக்கிட்டு, அந்த பெயினை சகிச்சுக்கிட்டு காத்திருக்கிறது. இது ஒரு பொறுமை. பொறுமையுடன் காத்திருந்தேன்னா ஒன்னு அவசரப்படாம காத்திருந்தேன், அவசரம் காட்டாம காத்திருந்தேன். ரெண்டாவது வழிகளை சகிச்சுக்கிட்டு காத்திருந்தேன். பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, வழிய சரி பண்ணி கொடுத்துடா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறு, இந்த கஷ்டமா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. பொறுமையுடன் காத்திருந்தேன். காத்திருக்கிறது என்பதே முதல்ல ஒரு விதமான பெயின். வெயிட்டிங்னாலே ஒரு பெயின் தான். அதுலயும் பிரச்சனைகளை சகிச்சுக்கிட்டு காத்திருக்கிறது ரொம்ப பெயின், ரொம்ப பெயின், ரொம்ப பெயின். வழியெல்லாம் காத்திருக்கிறதே ஒரு பெயின். எவ்வளவு காலம் காத்திருக்கிறது, எவ்வளவு காலம் காத்திருக்கிறது, ஒரு பெயின். அதுலயும் குத்தல், கொடைச்சல் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கண்ட தரிசனத்துக்கு, யோசேப்பு தான் கண்ட தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, அப்படிதானே? கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. அதாவது யோசேப்பிட்ட தேவன் உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறாரு?
என்ன செய்ய போறேன்னாரு. என்ன செய்ய போறாராம்? உன்னைய உன் தகப்பன் முதற்கொண்டு சகோதரர்கள் எல்லாரும் வணங்குற அந்த ஸ்தானத்தை உனக்கு நான் கொடுப்பேன். இதான் யோசேப்புக்கு என்ன செய்ய போறேன்னு தேவன் சொன்னது. ஆனா வாழ்க்கை போற போக்க பார்த்தா என்னதான்ப்பா செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியே இருந்துச்சு. என்னதான்ப்பா செய்ய போறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேது. என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா வாழ்க்கையை பார்த்தா என்னதான் செய்ய போறீங்க, என்னதான் ஐடியா இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற மாதிரி இருந்தது யோசிப்பு. ஆனா செய்ய போறேங்கிற வாக்கு மட்டும் இருந்துச்சு. இப்படி செய்ய போறேன்டா, அப்படி செய்ய போறேன்டான்னு மட்டும் சொல்லிட்டாரு. வாழ்க்கையை பார்த்தா என்னதான் செய்ய போறீங்க சொல்லுங்க, ஒண்ணுமே என்னதான் செய்ய போறீங்க கடைசியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற அளவுக்கு யோசிப்பு வாழ்க்கை இருந்துச்சு. கண்ட தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கு. கனவை ஆண்டவர் எப்படித்தான் நிறைவேற்ற போறாரோன்னு தெரியலேன்னு யோசிப்பு எண்ணி இருக்கலாம். தேவன் தந்த தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அவையெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. என்னென்னமோ நடக்குது யோசிப்பு வாழ்க்கையில. அப்படி வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும் போது, வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது யோசேப்பு எப்படித்தான் கனவை நிறைவேற்ற போறாருன்னே தெரியலையே. இவரு கண்டிப்பா நினைச்சிருப்பாரு. எப்படித்தான் நம்ம கனவு நிறைவேறும் தெரியலையே, கண்டிப்பா நினைச்சிருப்பாரு. ஏன்னா சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கேன், இது எப்படி கனவு நிறைவேறுங்க, எப்படித்தான் நிறைவேற்ற போறாரு இவரு, கனவு மட்டும் சூப்பரா இருக்கு, ஆனா வாழ்க்கை கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலையே, எப்படித்தான் நிறைவேற்ற போறாரு அவரு அப்படின்னு எண்ணி இருக்கலாம். ஆனா கனவு நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் யோசிப்பு புரிஞ்சிருப்பாரு. கனவு நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் யோசிப்பு புரிஞ்சிருப்பாரு. கனவுக்கு சம்பந்தம் இல்லாமனா இல்ல, எல்லாமே கனவுக்கு சம்பந்தப்பட்டதான் என் வாழ்க்கையில சம்பவிச்சிருக்குன்னு புரிஞ்சிருப்பாரு. கனவுக்கு சம்பந்தம் இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்கணுங்க, எல்லாமே என் கனவு நிறைவேறுவதற்கு சம்பந்தமானதான் என் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு கனவு நிறைவேறினதுக்கு அப்புறம் யோசிப்பு பெட்ல உட்காந்து யோசிச்சிருப்பாரு. சரியா தான் இருக்கு. என்னதான்ப்பா செய்ய போறீங்க கேட்டோம், நமக்கு என்ன சொன்னாரோ அதான செஞ்சிருக்கிறாரு. ஆனா வாழ்க்கையை பார்த்தா சம்பந்தம் இல்லாம போச்சு. கடைசியா பார்த்தா சம்பந்தத்தோட தான் போயிருக்கு. இது ஏன்டா சம்பவிச்சிச்சு, அது ஏன்டா சம்பவிச்சிச்சு, கனவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லடா அப்படின்னு கேட்கிற மாதிரி தானே இருந்துச்சு. ஆனா சம்பந்தம் இருக்காமே இப்பதானே புரியுது. என்னைய வேற தேசம் கூட்டு போகாம எயித்து கூட்டு போனாரு, என்ன எதுக்கு சேர்த்து கூட்டு போனாரு, ஏன் 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 இதாண்டா யோசிப்பு. நீ நினைச்ச சம்பந்தம் இல்லாம நடக்குன்னு நினைச்ச, கனவு நிறைவேறதுக்கு அப்புறம் தான் எப்பா இதெல்லாம் நடக்கன்னு வந்திருக்க மாட்டோம்ல, சம்பந்தமா தான் போயிருந்திருக்கு, நமக்கு தான் தெரியல அப்படின்னு இதான் மனுஷன். அவன் பெட்ல உட்காந்து திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்திருப்பாரு யோசிப்பு. ஆமீன் சொல்லுங்க. அதாவது யோசேப்பு இடத்துல உங்களை வச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயங்கள்ல யோசேப்பு இடத்துல நீங்க இருந்தா உங்களுக்கு ஒரு ஆண்டு கனவு கொடுத்து 2 தடவை கனவு கொடுத்து திடீர்னு உங்களை வேற தேசத்துக்கு அடிமையாக்கி அங்க போய் திடீர்னு பிரச்சனை வந்து ஜெயில போட்டு அந்த காலகட்டங்களை நினைச்சு பாருங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? நான் சொல்றதான் நினைப்பீங்க. கனவு மட்டும் பெத்த கனவா இருக்கு, ஒண்ணுமே நடக்குது, சம்பந்தமே இல்லையே, சம்பந்தமே இல்லை. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. கனவு எங்க, யோசிப்பு போன வாழ்க்கை போற போக்கு எங்க, அது கிடக்குன்னா அது மேற்க மாதிரி போயிட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லை. இத வச்சு நம்பலாங்கிற மாதிரி அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இத வச்சு உன்னை வச்சு கனவு படிச்சிடும் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல இல்ல சம்பந்தமே இல்லை. கடைசியை பார்த்தா சம்பந்தம் இருக்கு. இதான் காட். சம்பந்தம் இருக்கு. நம்ம சின்ன மூளைக்கு இதெல்லாம் தெரியாது, சின்ன அறிவுக்கு தெரியாது, சம்பந்தம் இருக்கு. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க.